மலேசியா போகிறதுக்கு பெஸ்ட் சீசன் என்னது, மலேசியாவுக்கு எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறது, லோ பட்ஜெட்டில் நம்ம எப்படி ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறது, அங்கே போயிட்டு கார் ரெண்ட் வித் டிரைவர் வித்தவுட் டிரைவர் ஸ்டே எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்க போகிறோம், குலாலம்பூரை தாண்டி என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குது, டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ இந்த மாதிரி மலேசியாவை பற்றி A to Z, ஸோ ஒரு கம்ப்ளீட் மலேசியா கைடு தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கைடுமே தேவை கிடையாது. ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பையன் கூட தனியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போகிறதுக்கு பெஸ்ட் சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு, ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரே ஒரு மாதம் தான். வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளேஸ்லாம் சொல்கிறப்ப உங்களுக்கு சூப்பராக புரியும். ஸோ இதுதான் வந்து சீசன். மற்ற டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஸோ இந்த 4 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன். ஸோ பயங்கரமாக மழை பெய்யும். பட் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த மந்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சீசன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல். மலேசியா போகிறதுக்கு நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ வீசா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2026 டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீசா தான். ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். வந்து பார்த்தீங்கன்னா வீசா ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அது வந்து வந்துடும். எந்த கண்ட்ரிக்கு ஃப்ரீ, எந்த கண்ட்ரிக்கு ஃப்ரீ இல்லை, ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லி அதில் வந்துடும். ஸோ மலேசியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு வந்து ஃப்ரீ விசா வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி MDAC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நான் சைடில் போடுறேன். அந்த ஃபார்ம் வேறு ஒன்றும் கிடையாது, பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அரைவல், டிபார்ச்சர், அப்புறம் நீங்கள் அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த ஹோட்டல் அட்ரஸ் அது கேட்பாங்க. அப்புறம் வந்து ரிட்டன் டிக்கெட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் போர்க் ஆஃப் எம்பார்கேஷன் பிஃபோர் மலேசியான்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலேசியா வர்றதுக்கு முன்னாடி ஸோ எங்கே நீங்கள் கடைசியாக ஃப்ளைட் ஏறினீங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கொஸ்டின் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு புக் பண்ணியிருக்கீங்க ஒரு டைரக்ட் ஃப்ளைட்டு. பட் ஆனால் அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஸ்டாப் இருக்குது. நீங்கள் கடைசியாக வந்தது வந்து இந்தியா தான் வரும். நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்துட்டு வேறு ஒரு ஃப்ளைட் எடுத்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்து சிங்கப்பூர். அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கார்டு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, அது வந்து ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சீப்பாக புக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கேனர், கூகுளில் போய்ட்டு ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து இந்தியா டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவிலேருந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த ஃப்ளைட்டு எவ்வளோ ரேட்டில் போகுது அப்படின்றத காமிச்சிடும். ஸோ அதில் நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மலேசியாவுக்கு இந்தியாவில் எந்தெந்த ஊர்லேருந்து எவ்வளோ ரேட்டில் போகுது அப்படின்றத வந்து காமிச்சிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, சென்னை, திருச்சிலேருந்து எவ்வளோ, சென்னையிலேருந்து எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி வந்து ரேட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து திருச்சிக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்தெந்த ஏர்லைன்ஸில் எவ்வளோ ரேட்டு அப்படின்றதையும் அது வந்து சொல்லிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட அஃபீஷியல் ஆப் ஏர் ஏசியா வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், 6000 சில்லறை 7000 ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆப்லேயே போயிட்டு புக் பண்ணிக்கலாம் டிக்கெட் வந்து. ஸோ இப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்தெந்த மாதத்தில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எந்தெந்த மாதத்தில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத காமிக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவம்பரில் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே வந்து மான்சூன் ரெய்னி சீசன். ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் எப்படி என்னென்னு பார்த்து நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து புக்கிங். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு டிக்கெட்டை காமிச்சு போர்டிங் பாஸ் இதெல்லாம் வாங்கிடலாம். செக்யூரிட்டி செக், இமிக்ரேஷன் வந்து பெருசாக இருக்காது, இந்தியன்ஸுக்கு வந்து பெருசாக இருக்காது. அப்படியே கேட்டாலும் நீங்கள் ஏன் மலேசியா போகிறீங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க, ரிட்டன் டிக்கெட்டு கேட்பாங்க, அக்காமடேஷன் அங்கே போய் ஸ்டே பண்ணுற அந்த இதுதான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கம்யூனிகேஷனை வச்சு ஈஸியாக நீங்கள் சொல்லி விட்டுலாம். ஐ லவ் பட்டுக்க முருகன் டெம்பிள், பீனாங், மலாக்கா, ஸோ ஐலாண்டு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் சொல்லி இதெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்ச 2 பிட்டை போட்டு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அந்த நேரத்தில் அவங்கள மயக்கணும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதுவும் நம்ம இந்தியன்ஸுக்கு ஃப்ரீ விசா அப்படின்றனால பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வேறு கண்ட்ரி அப்படின்னா தான் கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து மலேசியாவை ரீச் பண்ணிடலாம். மணி எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் வந்து இந்தியன் மணியை மலேசியன் ரிங்கெட்ஸுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் அதிகம். இதே இந்தியன் மணியை சிங்கப்பூருக்கு மாற்றிட்டு அதுக்கடுத்து மலேசியனுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு டாக்ஸ் தான் போடுவாங்க.
அதாவது எந்த கண்ட்ரி கரன்சியை மாற்றினாலும் கொஞ்சம் அதிகமான டேக்ஸ் தான். பட் ஆனால் சிங்கப்பூர் கரன்சியை மாற்றுறப்ப கொஞ்சம் கம்மியான இது வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கூட நீங்கள் மலேசியா பிளான் பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் கைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ நான் அப்போ தெளிவாக சொல்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் இந்தியாவிலே உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியை சிங்கப்பூர் கரன்சிக்கு வந்து மாற்றிடுங்க. ஸோ அதுக்கடுத்து போய் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியான ஒரு இதில் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு, ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பெருசாக தேவையில்லை அப்படின்னா நிறைய நீங்கள் புக் பண்ணுற ஹோட்டல்லே கூட உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும். ஸோ நெட்ஒர்க் உங்களுக்கு பெருசாக தேவையில்லை அப்படின்னா ஸோ தேவையில்லை. போயிட்டு ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் booking.com மேக் மை ட்ரிப்பில் எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ ஸோ அதை வந்து பார்த்து எப்படின்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேங்காக ஒரு 5 பேர் 4 பேர் அப்படி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை. ஸோ அதனால் பார்த்து எப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரெண்ட்டு, ஸோ அது வித் டிரைவர் வித்தவுட் டிரைவர், ஸோ இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு டிரைவர் இருக்காரு அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபி இருக்கணும், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி என்னன்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வித் டிரைவர் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கே வந்து ஒரு 5 சீட் இருக்குது ஒரு இதில் அப்படின்னா 5000 கேட்பாங்க. 8 hours ஃபுல்லாக நீங்கள் வந்து குலாலம்பூரை சூப்பராக சுற்றிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வந்து 1000 அந்த மாதிரி வரும். 2 days குலாலம்பூரில் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 2K அந்த மாதிரி வரும், ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைனா நீங்கள் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிட்ட இருக்கிற பிளேஸ்க்கு வந்து நீங்கள் சூப்பராக போய்க்கலாம். பட் ஆனால் கார் இருக்கிறது வந்து ஒரு பெஸ்ட். ஸோ மலேசியாவில் நீங்கள் எங்கே புக் பண்ணாலும் சரி இந்த க்ளூக்குன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டாக்ஸி இது புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் ஆப் இருந்து அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பார்த்து எப்படின்னு புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு விசிட், நம்ம மலேசியாவில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த மேக்ஸிமம் பீப்புள் வந்து சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குலாலம்பூர் தான். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா, பீனாங், லங்காவி ஐஸ்லாண்டு, டைமன் ஐஸ்லாண்ட், ஸோ அந்த மாதிரி அப்புறம் பொர்னியோ, ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குலாலம்பூரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கடுத்து வரிசையாக நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த குலாலம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெர்டக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அது சூப்பராக இருக்கும். அண்ட் நைட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ஒரு மசூதி அங்கே நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்டவே வந்து பெட்டலிங் ஸ்ட்ரீட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா KL பேர்டு பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டுலே ஒரு லார்ஜஸ்ட் பேர்ட்ஸ் பார்க் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு சூப்பராக விசிட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா KL டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டவர் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் டெக்கு, ஸ்கை டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயம் இருக்குது. இந்த அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு ஒரு 12,200 சம்திங் வரும். ஸ்கை டெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் வரும். ஸோ இந்த அப்சர்வேஷன் டெக்லேருந்து நீங்கள் சன்செட்டு, சன்ரைஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்கை டெக்குக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே மேலே டாப்பில் போயிட்டு அந்த ஒரு ஸ்கை வாக் இருக்கும், கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை டவரை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டவே இருக்கக்கூடிய அக்வாரியா KLCC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிஷ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சப்வே மாதிரி இருக்கும், ஒரு கடலுக்குள்ள ஒரு சப்வே, அப்புறம் அந்த ஃபிஷ்லாம் பார்க்குற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்னா 1500 சார்ஜ் பண்ணுவாங்க, வீக் டேஸ்னால் ஒரு 1000. நீங்கள் மலேசியாவில் வந்து எந்த பிளேஸுக்கு போனாலும் முன்னாடியே வந்து க்ளூக்கில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்லது. சூப்பராக அந்த ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ வச்சுருக்காங்க வெரைட்டியில். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிரும். நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த குலாலம்பூரை நம்ம எவ்வளோ டேஸில் பார்க்கலாம் என்னன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா KLCC பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் போய்ட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லை வாக்கிங் ஜாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற பெட்ரோனாஸ் ட்வின் டவர், அந்த பெரிய டவர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கு அது பல வெள்ளி மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அந்த 2 டவருக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அங்கே கூட போகலாம். ஸோ அதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2K சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் க்ளூக்கில் அப்படி இல்லைனா நிறைய ஆப்ஸ் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்கோ அது ஆஃபர்லேருந்து அப்படின்னா நீங்கள் புக் பண்ணி அங்கேயும் கூட போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மலேசியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பட்டு கேவ் முருகன் டெம்பிள் இருக்குது.
பத்துமலை முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 மலை கிடையாது. ஸோ அந்த பட்டு கேவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குகை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ரிவர் ஓடும். ஸோ அதனால தான் அந்த ஒரு பேர் வந்திருக்கும். ஸோ அந்த முருகனை வந்து நீங்கள் சூப்பராக வந்து தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு அது கிட்டவே இருக்கக்கூடிய ஜூ நெகரா இருக்குது. ஸோ ஜூவை போயிட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜூவை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீம் பார்க் இருக்குது. ஸோ இந்த தீம் பார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருசு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் தீம் பார்க்கு, அவுட்டோர் தீம் பார்க்கு, அப்புறம் அந்த கேபிள் காரு, டெம்பிள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். மினிமம் 2K அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ நீங்கள் புக் பண்ணி ஒன் டே, ஒரு ஹோல் டேவை நீங்கள் இந்த தீம் பார்க்கு ஒன் டே கூட பத்தாதுன்னே சொல்லுவேன். அவ்வளோ பெரிய ஒரு பார்க்கு. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வருவீங்க பார்த்தீங்களா குலாலம்பூர். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்ராஜயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஎம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸு. நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த புத்ராஜயா லேக்கு, அப்புறம் அங்கே போய்ட்டு ஃபோட்டோ ஷூட், அப்புறம் வந்து சில பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் குலாலம்பூரில் வந்து இவ்வளோ இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் அது இதுன்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் மெயினாக வந்து இதுதான். நீங்கள் வந்து 5 நாள் மலேசியா வரீங்க அப்படின்னா 5 நாளையும் குலாலம்பூர்லேயே கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுறாங்க. இல்லை 2 டே கூட பிளான் பண்ணிக்கலாம். எப்படி என்னென்னு எல்லாமே உங்களோட விஷஸ் தான். நான் மற்ற பிளேஸை சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் ஏன் குலாலம்பூரில் மட்டும் இவங்க சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த குலாலம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மலாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் வரும். ஒரு 2.5 மணி நேரம் பஸ் ட்ராவல் அப்படின்னா ட்ரெயினில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஃப்ளைட் வந்து மலாக்காவுக்கு கிடையாது குலாலம்பூர்லேருந்து. ஸோ நீங்கள் மலாக்கா போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாங்கர் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ். நைட்டில் போயிட்டு அங்கே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஃபுட்டுலாம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அந்த இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேமன் சரி டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டவர் இருக்கும். ஸோ அதில் சுற்றி உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவுமே நீங்கள் நைட்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த ஒரு டவரையும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே சேம் லுக்கில் வந்து புக் பண்ணிக்கோங்க எப்படி என்னென்னு பார்த்துட்டு. டேமிங் சரி டவர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே போய்ட்டு அந்த மலேசியாவோட அந்த டாப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, அது நைட்டில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது, ஸோ அவங்க நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மலாக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் க்ரூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் பண்ணுறதுக்கு நைட்டு ரிவர் க்ரூஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த டாமிங் சரி டவராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் மார்க்கெட்டு, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈவினிங்லேருந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிவர் க்ரூஸில் நைட் டைம் போகிறது, அந்த சுற்றி ரிவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் மாதிரி போட்டிருப்பாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அந்த ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3D லைட்டிங்கில் சில பல விஷயங்களில் வேறு லெவலில் சீனிக்காக பார்க்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கலர்ஃபுல்லாக பார்க்கலாம். ஏதோ வேற ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த ஹெரிட்டேஜை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புல்லு மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் மேலே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங், ஸோ இதெல்லாம் அப்படியே ரியலாக வேறு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலாக்காலையும் ஒரு ஜூ இருக்குது. உங்களுக்கு ஜூ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜூ கூட போகலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கோஸ்ட் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து கற்பனையாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணலாம். அண்ட் இந்த மலாக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிதக்கக்கூடிய அந்த மசூதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு. நீங்கள் அங்கே போய்ட்டு விசிட் பண்ணலாம். அண்டு கிறிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சும் இருக்குது. ஸோ மலாக்காவில் சுற்றி பார்க்குறதுக்கு இவ்வளோ பிளேஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் மலேசியாவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டுக்கேவே பெட்ரோனாஸ் ட்வின் டவர் இதுதான். பட் இது எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஃபுர்கொச்சி போயிட்டு வந்த மாதிரி ஒரு சில ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் இந்த மலாக்கா. வந்து பார்த்திங்கன்னா பீனாங் குலாலம்பூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற கிலோமீட்ரு. பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மணி நேரம் அப்படி ஆயிரும். ட்ரெயின்லேயும் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்ளைட்டும் இருக்குது. நீங்கள் 1 hour 1/2 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீனாங் போயிடலாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சூப்பராக பார்க்க முடியும். பீனாங்கில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒன்று. இருக்கக்கூடிய அந்த பீச்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் சீனிக்காக இருக்கும். அந்த லேக்கில் வந்து அந்த ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் நடந்து போகிறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனாங் ஹீல்னு சொல்லி ஒன்று இருக்கும். அங்கே ஒரு ஃபனிக்குலர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் போகும். ஸோ நீங்கள் அதேமே க்ளூக்கில் வந்து புக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ஒரு டாப் வரைக்கும் அந்த போகிற வழியில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன்.
இந்த பீனாங் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் டவுன் தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே வந்து நீங்கள் சூப்பராக போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சு நீங்கள் அங்கேயுமே போயிட்டு சூப்பராக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். இந்த பீனாங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் நைட்டில் போயிட்டு சூப்பராக வந்து நிறையா ஃபுட்டு வித்தியாசமான உணவுகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டையும் நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அந்த பீனாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிட்டத்தட்ட 8-10க்கும் மேலே ஹிந்து டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து போய் பாருங்கள். அதில் ஏதோ ஒரு அம்மன் டெம்பிள்னு கூட வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் போயிட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குது, வள குளன்னு இருக்குது இந்த பீனாங் மலாக்காவில். ஸோ நீங்கள் அங்கே போனாலே எல்லாமே வால்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து சூப்பராக சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் போயிட்டு இந்த பீனாங்கையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக சொல்கிறேன், ஒரு 10 டே அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்படி நீங்கள் எங்கெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லங்காவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டு இந்த பீனாங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்மியான ஒரு தான். நீங்கள் பீனாங்லேருந்து ஃப்ளைட் புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லங்காவி வர்றதுக்கு ஒரு 1000 தான் செலவாகும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெர்ரி எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லங்காவியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது ரொம்ப ஒரு ஃபேமஸ். அந்த மலைக்கு நடுவில் அந்த நடந்து போகிற அந்த ஒரு ஃபீல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிரிட்ஜை போயிட்டு விசிட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லங்காவியில் அந்த வைல்ட் லைஃப் பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் பார்க் இருக்குது. நிறைய பார்க் இருக்கும் அந்த பீச்சு கிட்ட அங்கங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பார்க்கை நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய பீச்சஸ் இருக்குது. இந்த லங்காவிக்கு நீங்கள் பிளான் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும். நீங்கள் மலேசியாவில் போயிட்டு இந்த மாதிரி லோக்கல்ஸ் அங்கே இருப்பாங்க. அங்கே இங்கே அந்த ஐலாண்டுக்கு கைட் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள இது பண்ணியும் போகலாம், நீங்கள் தனியாகவும் போகலாம். ஸோ எப்படி என்னென்னு பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இப்போ சொன்ன இந்த குலாலம்பூர், மலாக்கா, பீனாங்கு, லங்காவி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட். இவ்வளோ பிளேசஸ் அதிகமாக இருக்கிற பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட்டு. ஈஸ்ட் கோஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு அட்வென்ச்சர். இதுக்கு மேலே சீனிக்கான பீச்சு, வேறு லெவலில் மவுண்டன், ஸோ அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டைமன் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஸ்லாண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட குலாலம்பூர்லேருந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஒரு பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணி வரணும். நேம் வந்து சைடில் போடுறேன். ஸோ அந்த பிளேஸுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஃபெரி எடுத்து வர்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஏர்போர்ட் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஐலாண்ட்லேயும் சேம் இதே மாதிரி அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஸோ அங்கே போட்டிங்கில் கூப்பிட்டு போயிட்டு ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்வா கலர் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அக்வா க்ரீன், அக்வா ப்ளூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீச் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் நிறைய பிளேசஸ் இருக்குது. எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டைமண்ட் ஐலாண்டில் வந்து நிறைய பீச்சஸ் வந்து இருக்குது. சேம் இதே மாதிரியே அங்கே ஒரு 2 days 3 days வந்து அங்கே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொர்னியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு ஐலாண்ட் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா மலேசியா மட்டும் இல்லை, மலேசியா, இந்தோனேஷியா, இன்னொரு நாடு, 3 நாடு வந்து அந்த ஒரு இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம பேக்கர் குமார் வந்து அங்கே வீடியோஸ்லாம் போட்டிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு என்னோடய ஃபேவரட் யூடியூபர். ஸோ நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட இருந்தும் நான் நிறைய கற்றுருக்கேன். இதான் மலேசியாவில் வந்து குலாலம்பூரை தாண்டி ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. வெஸ்ட் கோஸ்ட்டில் மேக்ஸிமம் நம்ம சொல்லிட்டோம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, எக்கச்சக்கமான அட்வென்ச்சரான பீச்லாம் இருக்குது. பட் ஆனால் அங்கே கொஞ்சம் ஆபத்தும் அதிகம். மலேசியாவில் வந்து இந்த இருக்கிறதுலே நீளமான ராஜநாகம் வந்து மலேசியாவில் தான் இருக்குது. அது ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம மலேசியா சீக்ரெட்டுன்னு சொல்லி இன்னும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நான் அதில் வந்து இதை பற்றிலாம் சொல்கிறேன். ஸோ ஒரு பிளேசஸ் இருக்குது. குலாலம்பூர் ஏர்போர்ட் வந்துட்டு மலாக்கா போயிருங்க. மலாக்காவில் 1 day தான் சுற்றி பார்க்குறதுக்காகும். ஸோ 1 day சுற்றி பார்த்துட்டு அதுக்கடுத்து குலாலம்பூர் வந்து ஒரு 2 days சுற்றி பார்த்துட்டு குலாலம்பூர்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பீனாங் போயிருங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் தான் ஆகும். பீனாங் மலாங்கா தான் ஒரே ஒரு நாள் தான். அந்த குலாலம்பூர் தான் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் இது ஒரு 4 days கணக்காயிடுச்சா. ஸோ அதுக்கடுத்து கூட நீங்கள் லங்காவி போய்ட்டு ஒரு 3 day, ஸோ அந்த மாதிரி ஒரு 10 day கனெக்ட் பண்ணி நீங்கள் சூப்பராக இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளான்லாம் உங்கள் இதை நான் வந்து அதான் உங்களுக்கு சூப்பராக புரிகிற மாதிரி இந்த பிளேசஸ் இடங்கள்லாம் நான் வரிசையாக வந்து சூப்பராக சொல்லிட்டேன். ஸோ இப்படி என்னென்னு பார்த்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. இப்போ வந்து நான் வந்து குலாலம்பூர் மட்டும் வரேன், ஓகேவா? குலாலம்பூருக்கு ஒரு 5 days வரேன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியிலேருந்து நான் மலேசியா குலாலம்பூர் ஒரு ரிட்டர்ன் சேர்த்து ஒரு 15,000 ரூபா, ஓகேவா? டிக்கெட் ப்ரைஸு ஒரு கம்மியான அன்சீசனில் வர்றேன், 15,000 ரூபா, ஓகேவா? அங்கே போயிட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கேங் 5 பேர் வரோம். அங்கே போயிட்டு ஒரு ரூம் ரெண்ட் ஒருத்தருக்கு 500 ரூபா வந்தாலும் 5 நாளைக்கு ஒரு 2,500 ப்ளஸ் ஃபுட்டு அது ஒரு 5K. நாங்கள் ஒரு கம்மியான ஒரு டாம்பெட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் வரோம், ஓகேவா? ஸோ ஃபுட்டு ஸ்டேக்கு ஒரு 10 எவ்வளோ ஆச்சு, 25 ஆச்சா. அது போக அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸி இதெல்லாம் சேர்த்து அது ஒரு 5, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 30K. அதுவே அதிகம்.
இது 5 டேஸுக்கு சொல்கிறேன். அது ஃப்ளைட்டுக்கு தான் காஸ்ட், மற்றபடி அங்கே போயிட்டுலாம் கம்மியாக தான் செலவாகும். ஒரு 10 டேஸ் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி காசு தான், எங்கே போனாலும் அந்த கொஞ்சம் காசு தான். பட் மலேசியாவில் என்ன அப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. இப்போ செக் பண்ண ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 40 ரூபாய்க்குலாம் இருந்தது. ஸோ நீங்கள் ஐடிபி இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் நீங்கள் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக எடுத்து சூப்பராக இது பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அது நீங்கள் நல்லா சுற்றலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் ரூல்ஸ் இருக்குது. ஸோ பப்ளிக்கில் சைலண்ட்டாக இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மறக்காமல் மீட் பண்ணிகிட்டே இருப்போம். டாடா, பை பாய், டேக் கேர்.